ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போமா? இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு டக்குன்னு சொல்லித்தரேன். நீங்கள் பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கொஞ்சம் குக்கரை வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, அப்புறம் நெய்யை விடுங்க, அப்புறம் கொஞ்சம் நெய்யை விடுங்க. நெய் போட்டாச்சா? அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா திகட்டிடும். சரியா? அது லவங்கம் கொஞ்சம் வெடிக்கும், பார்த்துக்கோங்க. வர ஸ்பூனு வந்து சீரகம் போடுங்க. சீரகம் பொரியுது உடனே வந்து கொஞ்சம் எனக்கு முந்திரி பருப்பு போடுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அது கூடவே நான் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நான் 1 கிளாஸ் அரிசி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான வந்து பொருட்களில் சொல்கிறேன். இன்க்ரீடியன்ட் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. மிளகாய் பொடி வாசனை இல்லைன்னு போகணும். நான் 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு உப்பும் தகுந்தா போல் நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் உப்புகளை வந்து சரி பார்த்து செய்யணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்க தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. அரிசி 3/4 கிளாஸு, அரிசி 3/4 கிளாஸு, நல்ல மசாலா ஊற கலந்து 1/4 கிளாஸ், மொத்தமாக சேர்த்து 1 கிளாஸ். அரிசி போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், 3 கிளாஸ் தண்ணி அதில் போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேருங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரம் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடி 3 விசில் வந்தவங்கன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதம். சரியா? விசில் வந்தோடனே பார்க்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 3 விசில் வந்தோடனே அரிசி பருப்பு சாதம் ரெடி. விசில் வருது.
3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எப்படி வந்திருக்குன்ட்டு. அரிசி பருப்பு சாதம் வாங்க சாப்பிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அரிசி பருப்பு சாதம் ரெடி. பார்த்தீங்களா எப்படி புலன்னு சூப்பராக சுவையாக வந்திருக்கு. அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுன்றீங்களா சுவையான்ட்டு? பார்த்தாலே தெரியுங்க டிஷ்ஷு. சரியா? அவ்வளோதான். பாருங்க அரிசி பருப்பு சாதம் ரெடியாக இருக்குது. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவுங்க. சர்வ் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.